சிம்பிளாக ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு க்ரசான் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட், சுகர், அதுக்கப்புறம் வார்ம் மில்க் ஊற்றிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறமா 2 கப் கோதுமை மாவு, மில்க் பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். 2 மடங்கு அதிகமாகும். இப்போது இதை ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கணும். இதில் நான் பட்டர் போடலை, நீங்கள் தேவைப்பட்டால் பட்டர் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு திக்கான ஷீட் மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதில் ஃபில்லிங் சாக்லேட், ஜாம் எது வேணாலும் நீங்கள் வச்சு பேக் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் மட்டும் திரும்ப ரைஸ் ஆக விடணும். ரோல் பண்ணுறதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லைனா ஓடிஜியில் நம்ம பேக் பண்ண போகிறோம். கடாய் ப்ரெஷர் குக்கர்லேயும் நீங்கள் பேக் பண்ணலாம். நான் மில்க் அதில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை பேக் ஆனோன்னே ஒரு காட்டன் கிளாத்தில் மூடி வச்சிட்டிங்கன்னா பஞ்சு போல் இருக்கும். கிட்டத்தட்ட 4 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. பிரேக்ஃபாஸ்ட்டாக, டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.